இந்த பசங்களா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சா? வந்தாச்சு. இது என்னன்னு தெரியுதா? தட்டானத்துக்கு முன்னாடி தட்டாங்காயா இருக்குமா? தட்டாங்காய் என்ன செய்வாங்க? காய் அவிச்சு சாப்பிடுவாங்க. காயவா? ஆமாம், தட்டாங்காய் அவிச்சு சாப்பிடுவாங்க. இப்போ இது காஞ்ச பிறகு இது என்னன்னு சொல்கிறாங்க? காஞ்ச பிறகு தட்டாம்பயிறு. தட்டாம்பயிறு சரி. இது ஃபுல்லாக இதோட ஃபுல்லாக இருக்கிறதுக்கு பேர் நெத்து. தட்டா நெத்து. இந்த இப்படி இருக்கா? இது இப்படி இது மேலே இருக்கிற தோலும் காஞ்சிடும், உள்ளே இருக்கிற பருப்பும் காஞ்சிருச்சு. காயவும் இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம்? தட்டாம்பயிறு, தட்டா நெத்து. அப்புறம் இதை வந்து நம்ம தட்டிடலாமா? ஆமாம், தட்டுறோம். குச்சி வச்சு தட்டணும். இதை குச்சி வச்சு தட்டுனோம்னா இந்த மாதிரி ஆயிடுதா? இந்த மேலே இருக்கிற தோல் வந்து என்னது? நெத்து தான். நெத்து வந்து தோலாக்கிட்டோம்ல, அப்போ இதை என்ன சொல்லுவாங்க? சண்டு சொல்லுவாங்க. சண்டுன்னு சொல்லுவாங்களா? இதை வந்து இந்த சண்டை வந்து வேஸ்ட்டா நமக்கு? மாட்டுக்கு ஆட்டுக்கு போட்டால் அதுக்கு அது வந்து தீவனம். சரியா? இதுவும் நமக்கு வேஸ்ட்டு கிடையாது, இதுவும் நமக்கு வேஸ்ட்டு கிடையாது. பயறு பாருங்க எப்படி இருக்குது, நல்லா பளபளன்னு இருக்குது பயறு. இந்த பயறு என்ன செய்யலாம்? இந்த பயறு நம்ம சாப்பிடலாம், சமைச்சு சாப்பிடலாம், உடம்புக்கு நல்லது. இந்த தட்டாம்பயிறுனால நமக்கு என்ன பயனை? ரத்தம் வந்து சுத்தமாகுமா நம்மளுக்கு. சரியா? என்ன பசங்களா தெரிஞ்சா? இதை என்ன செய்யணும்? சமைச்சு சாப்பிடணும். இது வந்து நமக்கு தானிய வகையில் ஒன்றா? ஆமாம். இதை வந்து இந்த பருப்பை மறுபடியும் இந்த பயறு இருக்குல்ல, இதை ரெண்டாக உடச்சி இதை வந்து ரெண்டாக உடைக்கணும். உடைச்சோம்னா துவரம் பருப்பு மாதிரி இருக்கும். அந்த துவரம் பருப்பும் இந்த பருப்பையும் சேர்த்து போட்டு சாம்பாராக செஞ்சு சாப்பிட்றலாம். நம்ம சாம்பார் வைக்கிறோம்ல எப்பயும் அந்த மாதிரி சாம்பார் மாதிரி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. புரிஞ்சா பசங்களா?